ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது வித்தியாசமான ஏதோ ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பார்க்குறதுக்கு ஏதோ ஆட்டு ஈரல் மாதிரி இருக்குது. ஆட்டு ஈரல் நான்வெஜ்லாம் கிடையாதுங்க, வெஜ்ஜு தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. ஸோ வீடே மணக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூடான சாதத்தை கூட வந்துட்டு பெசரி சாப்பிடலாம். எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்தளவுக்கு வந்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே வந்துட்டு நம்ம வந்து இப்போ தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். முன்னமே வந்துட்டு உப்பு சேர்க்கறதுனால காயில் வந்துட்டு நல்லா வந்து உப்பு சேர்ந்துக்கும். குழம்புல போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நேரம் சேரும், ஒரு நேரம் சேராது. அதனால் முன்னாடியே வந்து காய் வதக்கும் பொழுதே வந்துட்டு உப்பு போட்டு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஒரு அரை வேக்காடு வந்துட்டு வெந்துடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் வந்துட்டு காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதே எண்ணெயில் நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகுளுந்த பருப்பு வந்து சேர்க்கலாம். இந்த ஸ்பூனில் தான் வந்து நான் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஜீரகம், சின்ன ஜீரகம் வந்துட்டு ஒரு ஸ்பூன், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், இந்த 4 பொருளும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுமே வந்து அது கூட 2 காம்பு அளவுக்கு வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து அதையும் வந்து பொரிய விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வருவது இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 4 பழுத்த தக்காளி பழத்தையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து அது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது கூட மசாலா பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கோம். காரம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்களுக்கு வந்துட்டு கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய், ஸோ அந்த கத்திரிக்காயும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு கொத வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்துட்டு இதான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 முடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசாவும் சோம்பும் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து அரைச்சி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்பயே வந்துட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு. இதை வந்துட்டு நல்லா வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி விட்டு அதோடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பில் போட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சிம்மில் கூட வந்துட்டு போட்டுட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு வந்துட்டு உப்பும் சேர்த்து நீங்கள் மூடி போட்டு வந்துட்டு மூடிட்டு சிம்மில் வந்துட்டு போட்டுருங்க. சூப்பராக வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு மணக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஒரு கறி குழம்பு மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ, இந்த தகவல் எல்லாமே வந்துட்டு இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஃபைனல் டஸ்ட்டுக்காக வந்துட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லியும் வந்து தூவி நாங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஃப்ளேவருக்காக வந்துட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.